ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். நேற்று வீடியோ போட முடியல. நேற்று நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். திடீர்னு நிரஞ்சன் கவிதைகள். நேற்று குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். திடீர்னு சடை போட்டுச்சு. அதனால் பொங்கல் வச்சு மொட்டை போடுறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அம்மா பொங்கல் வச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் அன்னதானத்துக்கு சாப்பாடெலாம் செஞ்சு ஒரு கிலோ அரிசி போட்டு அன்னதானத்துக்கு உளுந்த சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். இது மொட்டை அடித்ததுக்கப்புறமா நான் வீடியோ இது. இப்போ சாதம் வடிச்சிட்ருக்காங்க அம்மா பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் சித்தர்கள் நாங்கள் பாராயணம் பண்ணுறோன்றதுனால சித்தருக்கு தனியாக ஒரு பொங்கல் வைக்கணும் அப்படின்ட்டு அம்மா செஞ்சாங்க. முடி சடை போட்டது அப்படின்றதுனால. இதை பாருங்கள், மாமா அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்கு உண்டான சாப்பாடு எடுத்துகிட்ருக்காரு. 1 கிலோ சாப்பாடு, 1 கிலோ உளுந்து, 1 கிலோ அரிசி, 1/4 கிலோ உளுந்து, 1.25 கிலோ போட்டு அன்னதானத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனோம். நிரஞ்சாவும் மாமாவும் இப்போ அன்னதானத்துக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்ருக்காங்க. குட்டி பையன் அங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்கள். நேற்று சிறப்பாக பூஜை முடிஞ்சிச்சு. குலதெய்வ கோயிலில் ஒரு மொட்டையை போட்டுன்னு வந்தாச்சு. திடீர்னு சடை போடணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு 4 நைட்லேயே சடை போட்டுச்சு முடி. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் சடை போட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா 2வது நாள் அம்மா முதல் நாள் பிரித்து விட்டாங்க. 2வது நாளும் திரும்ப அதே மாதிரி சடை போட்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு, உடம்பு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பொங்கல் வச்சு இது பண்ணோம். இது எங்கே இருக்குன்னா, செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னியம்மன் தான் எங்களோட குலதெய்வம். கரண்டி அவனுக்கு கொடுமா. சிறப்பாக முடிஞ்சது போச்சு. மாமா கரண்டி கேட்குறாரு. சந்தோஷம், ஹாப்பியாக இருந்துச்சு. குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கலும், சித்தருக்கு வெறும் வெண்பொங்கலும் பொங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த முடி கட் பண்ண அந்த சடைமுடியை தூக்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மொட்டை போட்டவர். ஆற்றுல தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். மாமா போயிட்டு அந்த ஆற்றுல தண்ணியில் தூக்கி போட்டு வந்தாங்க அது சடைமுடியை. அந்த சடைமுடி பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா பாம்பு மாதிரியே இருந்துச்சு. அந்த சடைமுடி ரொம்ப இழுத்து பிடிச்சிருந்தனால என்னால் இது பண்ணல. மொட்டை